என் பெயர் குரு. வயது 27. சென்னையில் கை நிறைய சம்பாதிக்கும் இளைஞன். எனக்கு கல்யாணமாகவில்லை என்று வீட்டில் ஒரே கவலை. அதனால் நானும் ஒரு நல்ல பெண் கிடைப்பாள் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு மாமா. அவர் திருச்சியில் மளிகை கடை ஒன்று வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரே மகள். பெயர் சீதா. அவளுக்கு வயது 16 இருக்கும். 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து 3 வருடங்களுக்கு மேலாகிறது. சிறுமியாக இருக்கும் பொழுது பார்த்தது. சமீபத்தில்தான் வயதுக்கு வந்திருந்தாள். அந்த சமயம் நான் ஆஃபீஸ் விஷயமாக வெளியூர் சென்றிருந்ததால் அப்பொழுதும் அவளை பார்க்க முடியவில்லை. கம்பெனியில் எனக்கு 1 வாரம் லீவு விட்டிருந்ததால் நான் மாமாவை பார்க்க அவர் வீட்டிற்கு சென்றிருந்தேன். வீட்டில் அவரும் சீதாவும் தான் இருக்கிறார்கள். சீதாவின் தாயார் காலமாகிவிட்டதால் அவள்தான் வீட்டை நிர்வகிக்கிறாள். நான் அவர் வீட்டிற்கு சென்று விட்டேன். என்னை வரவேற்று நலம் விசாரித்தனர். நானும் பதிலுக்கு நலம் விசாரித்து வீட்டையே ரெண்டு பண்ணுமே, அந்த வாளு எங்கே என்று சீதாவை பற்றி கேட்டேன். அதுவரை சீதா நான் முன்பு பார்த்த சிறுமியாக மனதில் கற்பனை பண்ணி வைத்திருந்தேன். அவளை பற்றி எந்த ஒரு கெட்ட எண்ணமும் என் மனதில் துளிகூட இல்லை. அவ ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரலப்பா, வர்ற நேரம்தான், அதோ வரா என்று வாசலை பார்த்தார் மாமா. நானும் திரும்பி பார்த்தேன். அங்கே ஒரு தேவதை போல் பள்ளி சீருடையில் வந்தாள். நன்றாக வளர்ந்திருந்தாள். சிறிய நெற்றி, மை விழிகள், சின்ன மூக்கு, பட்டு கன்னம், ரோஜா இதழ்கள், சற்றே பெருத்த மார்பு, சிறிய இடை, மேலிடைத்த பின்னழகு என சிலை போல இருந்தாள். அவளை பார்த்ததுமே எனக்குள் மலைப்பாம்பு சீறி எழுந்தது. சிறிது முயற்சி செய்து அதனை அடக்கினேன். வாங்க மாமா என்று சீதா சிரித்து கொண்டே அழைத்தாள். நானும் சிரித்தேன். அக்கணமே முடிவு செய்தேன், அவளோடுதான் வாழ்க்கை என்று. வீட்டிற்குள் சென்றவள் எனக்கு காப்பி போட்டு கொண்டு எடுத்து வந்தாள். ஏதேதோ விசாரித்தாள். நான் உதட்டளவில் பதில் கூறினாலும் கண்களால் அவளை களவாடி கொண்டிருந்தேன். அவளுக்கும் அது புரிந்தது. என் பக்கம் முகம் கொடுக்காமல் திரும்பிக் கொண்டாள். ஆனால் அவ்வப்பொழுது நான் பார்க்கின்றேனா என்று பார்த்தாள். இரவு உணவறிந்துவிட்டு மூவரும் முன்பு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தோம். மாமா குடிப்பழக்கம் உடையவர். இரவு தினமும் குடித்துவிட்டுத்தான் தூங்குவார். குடிக்காமல் இருக்க முடியாது. நான் வந்திருப்பதால் நான் தப்பா நினைச்சிக்குவேன்னு பாட்டில்களை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்று விட்டார். சீதாவும் அவருக்கு தேவையானவற்றை கொடுத்துவிட்டு கீழே ஹாலுக்கு வந்தாள். சீதா பக்கவாட்டில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். இரவு நேரம். தனிமையாக என் பக்கத்தில் தேவதை போன்று என் மாமன் மகள். மாமா வீட்டில் இருந்தும் இல்லாமல் இருப்பது போலத்தான். இந்நேரம் சரக்கடித்து விட்டு சாய்ந்திருப்பார். எனக்குள்ளே சந்தோஷ மிருகம் மெதுவாய் எழுந்தது. என் உடம்பெல்லாம் சூடு ஏறியது. பக்கத்தில் இருக்கும் பிஞ்சு பூவை புரட்டி எடுக்க என் மனம் ஏங்கியது. உள்ளாடை கிழித்தெறிய என் தம்பி என்னுள் புரட்சி செய்ய தொடங்கியது. நான் டிவியை பார்க்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். ஓரிரு முறை ஓரக்கண்ணால் என்னை பார்த்துவிட்டு ஏதோ புரியாதவளாய் திடீரென்று அவள் எழுந்து அவள் ரூமுக்கு செல்ல ஆரம்பித்தாள். என்ன சீதா, அதுக்குள்ள தூங்க போறியா? கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருக்கலாமே. என்ன பேசுறது என்று உட்கார்ந்தாள். ஏதாவது பேசுவோம். புதுசா வயதுக்கு வந்த பெண்ணிடம்
பேசினா ஈஸியாக கவுத்திடலாம் என்று என்னைக்கோ என் நண்பர்கள் பேசியது இப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ உங்கள் வேலையை பற்றி சொல்லுங்க மாமா என்றாள். என் வேலையா? அது சுத்த போர். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா பிரியப்படுறாங்க. அப்போ பண்ணிக்கோங்க. ஆனால் நல்ல பொண்ணு கிடைக்கணுமே. உன்ன மாதிரி. யார் சொன்னா நான் நல்ல பொண்ணுன்னு? அதான் பார்த்தாலே தெரியுதே என்று கூறி கொண்டே அவள் பக்கம் உட்கார்ந்தேன். சற்று பயந்தவள் எழ முற்பட்டாள். நான் அவள் கைகளை பிடித்து உட்கார வைத்தேன். முகம் தாழ்த்தி கொண்டே மெல்லிய குரலில், விடுங்க மாமா. அப்போ அப்பா இருக்காரு என்றாள். மாமா இந்நேரம் போதையில் இருப்பாரு. அப்போ ரூமுக்கு போகலாமா? எதுக்கு? எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க என தன் கையை எடுத்து கொண்டாள். சீதா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். நீதான் எனக்கு மனைவியாக வேண்டும் என்று. கல்யாணம் பண்ணிப்பியா? அவள் வெட்கத்தில் குனிந்தபடி தலையை ஆட்டினாள். நான் அவள் முகத்தை கைகளில் ஏந்தினேன். கண்கள் இன்னும் தாழ்ந்திருந்தன. அவள் உதடு துடித்தது. நான் மெல்ல அவள் தேனூரும் இதழ்களை என் வாயால் கவ்வி இழுத்தேன். அப்பொழுது அப்படியே அழுத்தி அவள் கன்னங்களை என் கைகளால் பிடித்தேன். வெடுக்கென்று என்னை தள்ளிவிட்டாள். எழுந்தாள். இதெல்லாம் இப்போ வேணாம் மாமா, எனக்கு பயமாயிருக்கு என்றாள். என்மேல் நம்பிக்கை இல்லையா சீதா? இல்லை, அப்படி இல்லை மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்று இழுத்தாள். உன்னை தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று வைராக்கியத்தோடு நீ பெரிய மனுஷாகும் வரை காத்திருந்தேன். உன்னை பார்க்க தான் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். வந்த இடத்துல உன்னைய பார்த்துட்டு என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலை. சீதா ப்ளீஸ் என்று ஒரு உலகமகா பொய்யை சொன்னேன். அப்படியே உருகிவிட்டாள். மறுபடியும் என் மாமன் மகளை கட்டி அணைத்தேன். இங்கே வேண்டாம் மாமா, ரூமுக்கு போவோம் என்றாள். எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைந்தேன். நான் எழுந்து அவள் பின்னே நடந்தேன். நடக்கும்பொழுது அவள் பின்னழகு அந்த சுடிதாரில் அழகாக ஆடியது. அப்பொழுதே அவளை அடிக்க எனக்கு வெறியேறியது. அடக்கி கொண்டு நான் ரூமுக்கு சென்று தாழ்பால் போட்டேன். அவள் கட்டிலில் உட்கார்ந்தாள். நான் என் சட்டையை கட்டினேன். வெறும் லுங்கியில் அவள் முன் நின்றேன். மாமா, என்னை ஏமாத்திர மாட்டீங்களே என்று கேட்டாள். கண்டிப்பாக உன்னை கட்டிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை எழுந்து நிற்க வைத்தேன். மெல்லிய வெளிச்சத்தில் அவள் உடல் சற்று மங்கலாக தெரிந்தது. அவள் உதட்டால் துழவினேன். மெல்ல அவளும் சூடேறினாள். என் தலையை கோதினாள். அவள் கழுத்து, காது, மடல் என்று எங்கும் முத்தமிட்டேன். அவள் உஷ்ணக்காற்று என் முகத்தில் வீசியது. அவள் கழுத்தின் வியர்வையை உறிஞ்சினேன். குட்டிக்கு போதை மயக்கம் போல ஏறிவிட்டது. பின்னர் இருவரும் படுக்கையில் விடிய விடிய புரண்டோம். பின்னர் 2 மாதம் கழித்து சீதாவையே நான் என் அம்மாவிடம் சொல்லி மணமுடித்து கொண்டேன். நன்றி.